guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வந்துட்டு பேசிக் இப்போ வந்துட்டு மிடில் லெவல் ஃபார் மைன்கிராஃப்ட் பார்ட் 5 வந்துட்டு பார்க்க போகிறோம். இது என்ன செக்காக நிற்கிது. கைஸ் வாங்க கைஸ், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா மைனிங் போகலான்னு இருக்கோம். வாங்க மைனிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொருளெல்லாம் உள்ளே வச்சிடலாம். வெளில வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம மைனிங் போக ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். வாங்க. ஒரு பிகாக்ஸ் போன்றப்பே உடஞ்சிருச்சு. ஒரு பிகாக்ஸ் தான் இருக்குது. இப்போ எத்தனை மணி? மதியான நேரம்னு நினைக்கிறேன். 1 மணி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் பாட்டில் நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடச்சிச்சின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரி, இப்போ வாங்க கைஸ் உள்ளே போகலாம். உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறத விட உங்களுக்கு அந்த மைன்கிராஃப்ட் சவுண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கைஸ் தண்ணி வந்துருச்சு. என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன கைஸ் பண்ணுறது? உள்ளே ஏதோ பெரிய டன்னல் மாதிரி போட்டுக்காங்க. என்ன பண்ணுறது? இப்போ இதை அடைச்சிடும். ஓ மை காட், அடைச்சிட்டோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஒரு நல்ல இடமா வேணும் நம்ம. அதனால் வீட்டுக்குள்ளே போய்க்குவோம். வீட்டுக்குள்ளே வந்தால் சத்தம் அதிகமாக கேட்கணும் தான் நான் இன்னும் இது பண்ணாமல் இருக்கேன். இருங்க கைஸ், ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். உள்ளே போய்ட்டோம். அங்கே சேரை போட்டு வந்துட்டான். இங்கே சீரியல் ஓடுது கைஸ். அதான் நோக்கறவளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஏதோ தண்ணி ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து மனசை தளர விட்டுற வேண்டாம். அப்படியே அந்த வழியை அடைச்சிட்டு ரைட்டாக என்னோட மைனிங் விட்டு அதுக்கப்புறமா வெளில போகிறோன்னு நினைக்க வேண்டியதான். வேறு வழி இல்லை. இந்த இடம் பூராவே எங்கே போனாலும் தண்ணியாக தான் இருக்கும். சைடில் சுற்றி ஃபுல்லாகவே தண்ணியாக தான் கைச்சிருக்கோம். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது பக்கத்து வீட்டில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். இப்போ இதை மூடிட்டு போயிட வேண்டியதான் கைஸ். வில்லேஜஸுக்கு தொந்தரவு ஏற்படும். இதனால நம்ம இப்போ வந்துட்டு இல்லை போகலாம். நம்ம வீட்டுக்கு போகலாமா கைஸ்? என்னன்னு தெரில கைஸ். ஒரு இதுலேயும் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. வாங்க, இப்போதைக்கு ஒரு நல்ல மைனிங் பார்க்கணும். இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு கீழேயும் ஒரு பெரிய தண்ணியோட பாயிண்ட் தான் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் வில்லேஜரோட ஒரு வீட்டையே அப்படியே மைனிங் ஆக்கலாம்னு நினைக்கிறேன். அது செஞ்சால் வில்லேஜஸ் வீட்டை உடைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இதே ஆக்கிருமா? வேண்டாம், இது பண்ணிக்கிட்டு என்ன கைஸ். சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம அப்படியே பின்னாடி போயிடலாம். இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல மைனிங் பண்ணணும் கைஸ். இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு பூத் மாதிரி ரெடி பண்ண வரேன். இந்த இடத்துல இங்கே இப்படி வச்சு, இது வேறு கண்ட்ரோல் சுருக்காக மாட்டேங்குது கைஸ், ஒழுங்காக வரல. இப்போ வந்துட்டு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் இதாகிடுச்சு, திக்கிட்டுருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு அந்த இதை எடுக்க வேண்டியதான். இது ஆக்டிவாக பேச என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கு ஒரு வழி தான். ஆனால் உள்ளே போனால் 2 இந்த மாரி. நான் வந்துட்டு முன்னெல்லாம் இப்படி தான் வந்துட்டு மைனிங் செட்டப்லாம் ரெடி பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இது வந்துட்டு மேலே தூக்கி கட்டணும் வேறு. அது கொஞ்சம் பிரச்சனை ஆகுமே. வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். வேலை வச்சு பார்த்தோம். அப்படியே போட்டு
அப்படியே போட்டோன்னா கரெக்டாக இருக்கா கைஸ்? நோ 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 நோ, இதே அப்படியே விட்டு லாக் பண்ணிடும். இது என்ன பண்ணுறது? எம்பி எப்படி எப்படி என்னடா அது வரமாட்டேங்குது. ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு ஒரு சார்ஜ் வச்சிடலாம். இப்போ நம்ம வெளில வந்துட்டு இங்கே ஏதாவது டோர் வச்சுக்கணுன்னாலும் பின்னாடி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த இடத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தோண்ட கேட்ச் வச்சு இந்த இடத்த நோண்டிடுவோம். இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம நோண்டி போக வேண்டியதாக இருக்குமே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு மாற்றம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நோண்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ள இங்கே அப்படியே போகிறாங்க. பிக்காக்ஸ் ஆனால் ஹெல்த் குறையும் வேறு. ஃபோன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நான் எல்லாம் உங்களுக்கு மைண்ட் பண்ணிட்டு மைண்ட் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் காய்ச்சி வைக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்கும் கைஸ். நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள போக முடியும். இது பார்ட் 5ன்னு தான் நினைக்கிறேன். இது பார்ட் 4ஆ 5ஆன்னு தெரில. ஏன்னா நேற்று நேற்று ரொம்ப காமெடியாகவே வீடியோ போணுச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். ஒரு கேவுன்னு பார்த்தேன் கைஸ். நைட் ஆகுது, கதவையும் திறந்துட்டு நான் பாட்டுக்கு போயிருக்கேன். தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து மைனிங்க்கு போகணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம லேட் நைட் ஆனாலும் இப்படியே போய்க்கலாம். இங்கே எதை போட்டோமா அப்படியே இங்கே வந்துட்டு ஒரு போர்ட்டில் போட்டுடலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். கீழே போகணும், வேறு வழி இல்லை கைஸ். இதையும் மூடி தான் ஆகணும். அப்படின்னா எத்தனை கேவம் போடுறது? நான்லாம் போட மாட்டேன் கைஸ், அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். எல்லா இடமும் இப்படி தான் இருக்கு போலப்போ. இங்கே இருக்கட்டும் கைஸ், அப்படியே சைடில் நான் நோண்டி போயிடுவேன்னு சொன்னால போன வாட்டிலே அந்த மாதிரி போயிட வேண்டியதான். ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு எல்லாமே இடக்க முடக்கலாம் ஆகுது. பரவாயில்ல, நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் கைஸ். நம்ம உள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லை. அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். அப்படியே எப்போ போகுதுன்னு தெரில, வேறு வழியில் உங்களுக்கும் காட்டிதான் ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்க, லைக் பண்ண மாட்டேங்க. என்ன பண்ணுறது சொல்ல மாட்டேங்க கைஸ். அது லாஸ்ட்டாக இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். இப்போது என்ன பேசுறதுன்னு தெரில, பரவாயில்ல அப்படியே போகும். டார்ச் வச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ணி இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு அதிகமாக மைனிங் மட்டுமே போயிருந்தேன்னா நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டிடுறேன். விளம்பரம் ஒரு வீடியோவில் ஒரு விளம்பரமாவது வந்துடுது. அட்லீஸ்ட் ஒரு கோலாவது கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் கைஸ். அது கூட கிடக்க மாட்டேங்குது. வளமே இல்லை, நாட்டில் வளம் இல்லை. அப்படியே போக வேண்டியதான் கைஸ். இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இங்கே யாரெல்லாம் மதன் கௌரி எம்ஜி ஸ்குவாட்னு மறக்காமல் கமெண்டில் பண்ணி விட்ருங்க. நெருப்பை பறக்க விட்ருங்க. மதன் கௌரி வீடியோஸ் தான் அடிக்கடி பார்ப்போம். அந்த அண்ணன் ரொம்ப அழகாகவே நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீரியல் வேறு பின்னாடி வருது, சத்தம் கேட்குது அதிகமாக. அவங்கள சொன்னால் கேட்க மாட்டாங்க கைஸ். நம்ம என்ன சொல்லிக்கிட்டு கைஸ். வா, மங்களகரமாக மஞ்சள் கிடைக்கிற மாதிரி இந்த ஊரில் காப்பர் கிடச்சிருக்கு. இன்றைக்கி பன்த்து கைஸ். பன்த்துன்றதுனால எங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. ஹையர் கிளாஸ் 9th 10th மட்டும்தான் எங்கள் ஸ்கூலில். அதனால் எங்கள் அக்கா போயிருக்கு. நம்ம எங்கள் வீட்டில் உட்காந்து ஜாலியாக கேம் விளாண்டுருக்கோம். ஒரே ஒரு காப்பர் பேக்கில் தான் உள்ளே இருந்துருக்கு. மேலே அப்படியே ஒரு அயன் கிடச்சிச்சுனாலும் நல்லாயிருக்கும். அப்படியே போக வேண்டியதான். ஓ மை காட் கைஸ், பிகாக்ஸில் திருப்பியும் வீட்டுக்கு போகணும். பரவாயில்லையே, அதுக்கிட்ட உங்களுக்கு நோண்டி வந்துருக்கோம்.
பெரிய விஷயம். ஆனால் அவ்வளோ பெட்ராக் வரலும் திருப்பி பக்கத்துலேயே கேவ் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். அதெல்லாம் போயிட்டு பண்ணி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. நிறைய வேர்ல்டு முடிச்சிருப்பான்னு நினைக்காதீங்க, ஒரு வேர்ல்டு கூட இது வேர்ல்டு முடிச்சதில்லை. எனக்கே வெக்கமாக இருக்குது. ஆனால் எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருக்குது கைஸ், அதான் பார்க்குறேன். இந்த உட் எடுத்துக்காண்டே தான் கைஸ் அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். இந்த இடத்த இப்போ எடுத்துக்குவோம், அந்த இடத்தெல்லாம் சுற்றி அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது ஸ்டாப் பண்ண முடிச்சுன்னா நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறோம். கட் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல தான் கட் பண்ண முடியுது. லாஸ்ட்டில் இல்லை பண்ண குட்டிப்போ, லாஸ்ட்டில் இந்த மாதிரி தான் இது பண்ண முடியுதா இருக்குது. இப்போ என்ன செய்ய வந்தோம்? பிளாங்க்ஸ் ஸ்டிக். இப்போ வந்துட்டு 2 பிஎக்ஸ் நம்மளால் செய்ய முடியும். இப்போ நம்ம ஜஸ்ட்டில் வச்சுக்குவோம் கைஸ். இங்கே வச்சுட்டு பிகாக்ஸ் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். சவுண்டெல்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ வந்துட்டு இப்போ தான் பார்த்தேன், இன்றைக்கி தான் நம்மளோட பார்ட் பேசிக் வந்துட்டு எல்லா இதுக்குமே நல்லா யூஸ் போயிருக்கு. பார்ட் 3 or 4 தெரில, அது வந்து நல்லா யூஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நம்ம வந்துட்டு 128 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி தான் எடுத்திருக்கோம். இதுதான் நல்லா இருக்குது, இன்றைக்கி தான் எடுத்திருக்கோம். அதனால் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண நம்ம ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எவ்வளோ தேடுறோம் இந்த இடத்துலாம் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகிடுங்க. தனியாக இதை மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியுதான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். சேனலை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எப்போ ஜாயிண்ட் அதில் காட்டுனுச்சு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு வந்துட்டு கமெண்டில் போட்டு விடுங்க. என்ன பண்ணுறது, திருப்பி டேட்டாக வருது. இது ஒரு மழை கைஸ், அதனால தான் டேட்டாக வருது, இல்லை மண்ணாக வருது. சுரங்கத்துக்குள்ளனா கல் தான் வரணும். இது நம்ம ஒரு மலைக்குள்ளே வந்துடுறோம் கைஸ். பக்கத்தில் கீழே வீட்டுக்கு கீழே இதே ஒரு பெரிய மலை மேலே தான் இருக்குது வில்லேஜு. இதில் வந்துட்டு வில்லேஜ் இருக்கிறதுனால நம்மளும் அங்கே வந்து தங்கியிருக்கிறதுனால அப்படியே மலைக்குள்ளேயே குறைஞ்சிட்டு போகிறோம். இப்போ நம்ம மழை தான், நம்ம வெளில வந்தோடனே பார்த்துறோம். நீங்கள் ஏன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், மழை தான் அங்கே பெரிய மழையாக இருக்கும். பெரிய மழை ஒரு கேவ் கிடச்சா எனக்கு சூப்பராக இருக்கும் கைஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குலாம் மைண்ட் ஷாஃப்ட் கிடச்சிருக்கு கைஸ். நிறைய டிப்பு மைண்ட் ஷாஃப்ட்லாம் கிடச்சி நாங்கள் கைஸ் கேவுன்னு சொன்னதும் கேவ் சத்தம் கேட்குது. எப்படின்னா பக்கத்தில் ஜாம்பிஸ் இந்த மாதிரி உரிமிக்கிட்டு க்ரீப்பர் சத்தம், ஸ்கெல்டன் சத்தம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்தம், ஃபைட்டர் சத்தம் இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அப்போ என்ன பண்ணால் ஒரு கேவ் கிடைக்கலாம். நாங்கள் சின்ன கேவ் அப்படி கிழக்கிலையாக போயிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேவ் கிடச்சிச்சின்னா ஜாம்பிஸ் வருங்க. ஸ்கெல்டன் சவுண்டு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், இதை உடைக்கிற சவுண்டு இதெல்லாம் உங்களுக்கு. காய்ஸ் கோல் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டோம், இதை கிடச்சிருச்சு. இதை சுரண்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிளாக் வச்சுக்கணும். ஓ மை காட், இருட்டுனா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ நிறைய ஹோல் இருக்குது காய்ஸ். இப்படியே சொல்லணும்னா அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆகும்ல. இப்பயே சுரண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஈஸியாக சேவ் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்காது. இதே அப்படியே அடைச்சிட்டே போக வேண்டியதான். நோண்டிட்டே போக வேண்டியதான் கைஸ். வர வழியில் கோலையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். அது என்னன்னு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் கைஸ். அது எப்படி என்ன வீடியோன்னா
ஒரு எங்கள் வீட்டுக்கு தெரு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு முனையில் வந்துட்டு ஒரு தாத்தா இருக்கார். அந்த தாத்தா வந்துட்டு பல வருஷமாக கடை வச்சுருக்காரு. அவரை போய்ட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து இப்போலாம் எங்கள் ஊரில் ஒரு இன்னொரு யூடியூபர் இருக்கார். அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் வந்துட்டு அவரோட சேனலுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வந்துட்டு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்காரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்களாம். நீங்கள் கொஞ்சம் நம்ம காய்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். அவங்களோட பேர் வந்துட்டு சப்ரீஷ் 2K கிட்ஸ். அது கரெக்டாக போட்டால் வரும். SABRIS 2K கிட்ஸ் அது மாதிரி போட்டிங்கன்னா வந்துடும் அவரோட சேனல். அது கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். சப்போர்ட் பண்ணிட்டு அவரோட கமெண்டில் நம்மளோட சிம்பிள் ஒன்று வைக்கணும். அதான் சிம்பிள் ஒன்று வச்சோன்னா அதை தெரிக்க விடலாம் கமெண்டில் போய்ட்டு இப்போதைக்கு எஸ்ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். அது போதும். என்னடா காய்ஸ் கேவ் கிட்ட ரொம்ப நெருக்கிட்டோம். இந்த மாதிரி தான் சத்தம் கேட்கும். கடைசியில் நான் போய்ட்டு வழியில் கேவே இருக்காது. ஏன்னா சைடில் எங்கேயாவது விட்ருப்பேன். அந்த மாதிரியே நோண்டி போகும்போது எதாவது கிடைக்கும். காய்ஸ் எனக்கு தெரியும் ஸ்பானர்னு நினைக்கிறேன். அடி வாங்குற சத்தம்லாம் கேட்குது. ஸ்பானர் கிடச்சிச்சின்னா நல்லது தான், பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். மேலேயும் இதாக இருக்கும், நைட்டாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மேலே போயிட்டு இது இவ்வளோ தூரம் இந்த வீடியோ வந்தது பெரிய விஷயம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நான் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டெலாம் வேணாம். நீங்கள் இதே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் நன்றி. நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு நல்ல குட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்றத நம்புகிறேன். மறக்காமல் அந்த எங்கள் ஊரில் இருக்க யூடியூப் தானே, அது எங்கள் ஊர் இருக்கலாம் கிடையாது, எங்கள் ஊர் தான். ஆனால் எங்கள் கிளாஸு என் கிளாஸ் தான். அவனும் என் கிளாஸ் தான் படிக்கிறான். என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அவனுக்கு கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணுறேன் காய்ஸ். நைட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் காய்ஸ் காலையில் ஒரு வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் இந்த வில்லேஜை ஃபுல்லாக எத்தனை வீடு இருக்குதுன்னு எண்ணி கணக்கெடுப்புலாம் வச்சுக்கணும். வில்லேஜஸ்லாம் வந்துட்டு நம்ம இங்கே வந்தாலே நிறைய பேர் டீஸ்பான் ஆக ஆரம்பிச்சாங்க. இவங்களோட ட்ரேட்லாம் பண்ணணும். ஒரு கேவ் கிடச்சிச்சின்னா இங்கே பாருங்கள் ட்ராட்டன் ஃபிஷ்லாம் விற்றோன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வேஸ்ட்டாக போகிறது. நம்மளுக்கு இவங்கள்ட்ட விற்றோன்னா நம்மளுக்கு எமரால்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி யூஸ்ஃபுல்லான பொருட்கள்லாம் வாங்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.